श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् கடந்த சத்சங்கத்தில் உஷஸ்த 4வது பிராமணத்தை நம்ம படிச்சு முடிவு செஞ்சிருக்கோம். அஸ்வல பிராமணத்தோட இந்த 3வது அத்தியாயம் தொடங்கிடுச்சு. அஸ்வலன் கேட்ட விஷயம் இந்த 4 செக்ஷன்ஸ் கண்டங்களை கனெக்ட் பண்ணிக்கணும். அஸ்வல பிராமணத்தில் 4 வகையான மிருத்யு இருக்கு. 4 வகையான மிருத்யுனால இந்த லோகத்தில் எல்லாரும் அதுக்கு அடிமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி, முக்கியமா இந்த யஜ்ஞம் செய்யும் போது கூட அதுல 4 வகையான தடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி, அது 4 எப்படி தாண்டுறது, முக்தி அதிமுக்தி அనే பதங்கள் அங்க உபயோகப்படுத்தப்பட்டது. ஆனா இது நித்திய முக்தி ஜீவன் முக்தி அது இல்லை. இங்க கர்ம காண்டத்தில் பாகமா செய்யற அந்த உபாசனை இப்போ யாக்ஞவல்கர் சொல்லி தர போற கர்ம காண்டத்துல இருக்கிற சில தடங்கள் அதை வச்சுதான் மனசுல அவன் மிருத்யு அనే வார்த்தை உபயோகப்படுத்தி கேட்டார். அதெல்லாம் அதுக்கு யாக்ஞவல்கர் சொன்னது 4 ரித்விக்குகள் 4 வகையான உபாசனங்கள் பண்ண இந்த 4 மிருத்யுகளுமே தடங்களும் தாண்டலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிச்சார். 2வது பிராமணத்துல ஆர்த்த பாக பிராமணம் பார்த்தோம். இவனும் அதே போல் கேள்விதான். ஆனா அந்த மிருத்யு அనే வார்த்தைக்கு என்ன அவன் உபயோகப்படுத்துறாருன்னா, கிரக அண்ட் அதிகிரக எத்தனைன்னு கேட்டா அதுக்கு யாக்ஞவல்கர் 4, 4, 8ன்னு சொல்லிட்டாரு. சரியா? அப்புறம் மிருத்யு பிராமணம் இதெல்லாம் இன்டைரக்டா வேதாந்தக்கு பக்கத்தில் இருக்கு. நம்ம பர்மனன்ட் மிருத்யுன்னு தாண்டதை பத்தி நம்ம பேசுறோம். அதனால நமக்கு இது எல்லாமே ரொம்ப அழகான கருத்துக்களா இருக்கு. ஒரு உதாரணத்துல புஜ்ஜு பிராமணம் அடுத்தது பார்த்தோம். அதுல இரண்ய கர்ப்ப லோகம் அதோடைய அளவு என்னன்னு கேட்டாரு. அதனால நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இரண்ய கர்ப்ப பதம் பத்தி சொன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கு, எல்லை இருக்கிறதுனால அது லிமிட்டேஷன் கீழே தான் வருதுன்னு நம்ம படித்தோம். யாக்ஞவல்கர் அதுக்கு பதில் கொடுத்தார். கடைசியாக கடந்த வாரம் பார்த்த உஷஸ்த பிராமணம் உண்மையா ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய நிஜஸ்வரூபம் என்ன, நிஜஸ்வரூபம் என்ன என்ன உஷஸ்தனே ரொம்ப அழகான பிரம்மனை பத்தி கருத்து சொன்ன வியாக்கியானம் கொடுத்தான்.
அப்போ அதுக்கு யாக்ஞவல்கர் வந்து பிரம்மதான் ஆத்மா, ஆத்மாதான் பிரம்மா, அந்தராத்மா சர்வாந்தர்யாமி அப்படின்னு சொல்லி இவ்வளவு படிச்சோம். இப்போ இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போற இந்த 5வது பிராமணத்தில் இதுக்கு பேரு வந்து ககோல பிராமணம். ஒரே ஒரு மந்திரம், ஆனா ரொம்ப முக்கியமான கண்டம் பிராமணம். ஒரு மந்திரம் நான் முதல்ல படிக்கிறேன். ககோல பிராமணம். அத ஹைனம் ககோலஹ கௌஷீதகேயஹ பப்ரப்ச யாக்ஞவல்கேதி ஹோவாச்ச யதேவ சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம ய ஆத்மா சர்வாந்தரஹ தம்யே வியாசசக்ஷேதி ஏஷத ஆத்மா சர்வாந்தரஹ கதமோ யாக்ஞவல்க்ய சர்வாந்தரஹ யோ அசனாயா பிபாசே சோகம் மோகம் ஜராம் மிருத்யும் அத்யேதி ஏதம் வை தமாத்மானம் விதித்வா பிராமணாः புத்ரைஷணாயாश्च வித்தைஷணாயாश्च லோகைஷணாயாश्च யுத்தாய அத பிக்ஷாச்சரியம் சரந்தி யாஹ்யேவ புத்ரைஷணா சா வித்தைஷணா யா வித்தைஷணா சா லோகைஷணாः உபே ஏதே ஏஷணே ஏவ भवतः तस्माद् ब्राह्मणः पाण्डित्यं निर्विद्य बाल्येन तिष्ठासेत् बाल्यं च पाण्डित्यं च निर्विद्याथ मुनिरमौनं च मौनं च निर्विद्याथ ब्राह्मणः स ब्राह्मणः केन स्यात् तेन ईदृश एव अन्तः अन्यदात्तं ततोह कहोलः कौशीतकेय उपररामा. குஷஸ்த பிராமணத்திலோ யாக்ஞவல்கர் சரியான பதில் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குஷஸ்தனை வந்து உபரராம போய் உட்கார்ந்துட்டான் அவன். அதுக்கப்புறம் வந்து ககோலஹானே ரிஷி கௌஷீதகேய உடைய புத்திரன் இவர். கௌஷீதக இல்ல கௌஷிகனுடைய புத்திரனால கௌஷீதக ரெண்டு பேரு மென்ஷன் செய்யப்பட்டது இங்க. கௌஷீதகேய ரெண்டு பேரு ககோல பிராமணம். இவரு வந்து உஷஸ்தன் என்ன கேட்டானோ அதே திரும்பி கேட்கிறார். உஷஸ்தன் எப்படி அந்த பிரம்மனை பத்தி விவரணமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானோ அதையும் சொல்றாரு. அப்போ ஏன் உஷஸ்தன் கேட்ட கேள்வியே இவர் கேட்கிறாரு? இவருக்கு அந்த டைம்ல தூங்கிட்டு இருக்காரா இல்ல என்ன காரணம்? அதுக்கு பதில் வந்து யாக்ஞவல்கர் முதல் அதே கொடுத்தாரு. எனக்கு அந்தராத்மாவா இருக்கிறது என்ன எல்லாத்துக்குள்ள, உனக்குள்ள என்ன இருக்கின்றது அதே தான் அங்க இருக்கின்றது சொன்னார். ஆனா இப்ப ககோலன் மறுபடியும் கேட்கறதுனால சங்கரர் விசாரணை பண்றாரு. யாக்ஞவல்கரோட பதில்னு பார்த்து கூட நம்ம புரிஞ்சுக்கணும், இவன் வந்து இன்ட்ரெஸ்டட் டு நோ மோர் அபவுட் இட், நிறைய தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசையோட பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சங்கரர் வந்து என்ன சொல்றாருன்னா, அதுக்கு காரணம் வந்து இவர் வந்து அதே கேள்வியா இருந்தா கூட இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அவருக்குள்ள இருக்கிறதுனாலையும் திரும்பி அதே கேள்வி கேட்கறதுனால யாக்ஞவல்கர் கூட அவ்வளவு அதே சொல்லி நிறுத்தாம இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா போறார். இன்னும் ஃபர்தர் எப்போ என்ன எங்க டீச்சிங் தேவையோ கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்களோ அப்புறம்
அவங்க கேள்வி கேட்குறாங்க, இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. கேட்ட கேள்வினே கேட்குறாருன்னா அது ஏதோ அர்த்தம் இருக்கும். மீனிங்லெஸ்ஸை சும்மா கேட்கல. அப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்தர்கதமா இருக்கிற இன்னொரு நோக்கம் வந்து படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு வரல. மாடு கொண்டு போகணும். நாளைக்கு காஃபிக்கு பால் மாடு அது முக்கியம். அப்போ எப்படி சும்மா அதே திரும்பி கேட்பான்? ஸோ 2 விதமா இருக்கு. திரும்பி ஏன் கேட்குறா? இப்ப என்ன சொல்றது? அதே சொன்னா எல்லாம் சிரிப்பார் இல்லையோ? அப்படின்னு யாக்ஞவல்கர் நினச்சுக்குவானா? என்ன ஃபர்தரா ஏதாவது சொல்லுவார். யாக்ஞவல்கருக்கு ஒரு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் கொஞ்சம் நானும் டீப்பா விஷயத்தின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் காரணம்னு சொல்லி இங்கே பதில் கொடுத்தாரு. முதல் வந்து அந்த சிம்பிள் பதில் வந்து ஆஸ் இட் இஸ் ஓகே. எங்கது ஏஷதே ஆத்மா சர்வாந்தரஹ 3வது வரியிலோ. திரும்ப அப்புறம் அவர் வந்து அதே போல் கதமஹா யாக்ஞவல்க சர்வாந்தரஹ அப்படின்னு கேட்டான். அங்கதான் அது எப்படி அது என்ன அன்னு கேட்டான். உஷஸ்தன் மாதிரி இங்கே மார்க்கிறார். சரியா? இங்க வந்து இப்ப இந்த 5வது பிராமணத்தில் நான் முன்னாடி ஒரு அந்த ஜிஸ்ட் மாதிரி ஒரு வார்த்தை சொல்றேன். இப்போ முமுக்ஷுக்கு இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டதுனால முமுக்ஷோடைய இன்ட்ரெஸ்ட் மோட்சம். நமக்கு மாடும் இல்லை, அப்புறம் வந்து பிரம்மலோகமும் கிடையாது. அப்ப அந்த முமுக்ஷு எப்படி இந்த சம்சார சாகரத்துல தரணம் பண்ணி மோட்சம் அடைவான்? அதுக்கு வந்து இப்போ சந்நியாச மார்க்கம் உபதேசம் செய்யப்படுறது. சந்நியாசத்தின வந்து சாஸ்திரம் நேர ரொம்ப ரேரா நம்ம இப்ப வரைக்கும் பார்த்தோன்னா 2 இடத்துல தான் இப்போ ஒன்று பார்க்க போறோம். இன்னொன்று வந்து ந கர்மணான பிரஜையா, அதுல அது உபனிஷத்து ஸ்டேட்மெண்ட் தானே. அங்கேயும் தியாகே நைக்கான்னு சொல்லி அப்புறம் சந்நியாச யோகா யதயா இது சொல்றதுனால அப்போ அது என்னது? யாரோ ஆல்ரெடி எதுக்கோ எடுத்துக்கிட்டான் போயிட்டான். போனவனை பத்தி சொல்றதா? எனிஹவ் சார், அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு படிச்சு தெரியல. இங்க இப்போ அங்க நம்ம அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. பூர்ண கும்பத்துக்கு நல்லா படிச்சுக்கணும். நல்ல அழகா சொல்றேன். இன்னைக்கு வந்து கமாண்ட்மெண்டா வர போறது. அப்போ இந்த பிராமணத்தில் 2 முக்கியமான ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கப்படுறது. அந்த 2 சொல்ல போறான். பார்க்குறோம் ஒன்று சொல்லி என்ன அந்த அந்தராத்மா அது என்னன்னு கேட்டால, இதோ இந்த 2த்துக்கு அப்பாற்பட்டது இது அதுல இல்லை. எது சம்சாரத்துல இருக்கோ அது ஆத்மல இல்லை. அதுதான் தீம். அப்ப அது சொல்றதுக்கு வந்து முதல்ல என்ன சொல்றாரு? நம்ம இது முன்னாடி கேட்டதுதான். ஆனா எங்க எதை வச்சு சொல்றோம்னா கிளியரா இப்போ ஷட் ஊர்மய வரிசையா லிஸ்ட் கொடுக்கப்பட்டது. நான் வேற உபனிஷத்து கிளாஸ்ல பகவத்கீதை கூட நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். 6 வந்து சுடல் ஊர்மின்னு சொன்னா விரல்பூல் என்ன பண்ணும்? சுடல் தெரியும். அதுவும் என்ன பெரிய வஸ்து மாட்டிக்கிட்டாலும் ஒரு யானை மாட்டிக்கிட்டா கூட இழுத்துரும். அது பெரிய சுடலா இருந்தா அது அடிக்கு போய் தான் அது அப்படி போனப்ப நீ வெளியில வந்தா வரலாம் உயிர் இருந்தா. யாருக்காவது அனுபவம் இருந்ததா? எங்காவது நதியில குளிக்கும் போது? எனக்கு 2 வாட்டி ஆச்சு சின்ன வயசுல. நினைச்சா பயமா இருக்கு. இப்போ அது எல்லாம் குளிக்கிற இடம்தான். ஆனா ஒண்ணு வந்து கிருஷ்ணா ரிவர் தான் எங்களுக்கு பக்கத்துலனால இப்போ அடிக்கடிக்கு போனப்போ அங்க ரிலேட்டிவ்ஸ் குளிக்க போவோம். எங்க ஒரு அத்தா வந்து அந்த கிருஷ்ணலங்கான்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணா நதினி ஒட்டி இருக்கிற ஏரியா. அப்பப்போ தண்ணி உள்ள வரும். கிருஷ்ணலங்கா ஃபுல்லா ஜலமயமாய் வீடு எல்லாம் காலி பண்ணிட்டாங்க.
வெள்ளாகும். இங்கிருந்து அந்த தெரு எண்டிங் நம்ம மெயின் கேட்டு போல அங்க வரைக்கும் போனா கிருஷ்ணா நதி. தினந்தோறும் எங்க அவர் மாமா அவங்க எல்லாம் காலையில போய் குளிப்பாங்க. அது சீசன்ல ரொம்ப அதிவேகமா போயிட்டு இருக்கும் கிருஷ்ணா. அங்க குளிப்பிட்டு இருக்கும். ஆனா எப்போ கீழே அந்த கரண்ட் இழுத்துட்டு போகும், நிக்க முடியாத, அது அங்க இந்த பேங்க்ஸுக்கு இப்படி இடிச்சுக்கும் போது அது அப்படியே திரும்பிதான் அங்க சுடில மாறும். சரி, எப்படி தப்பிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு இங்க உயிரோட இருந்து பேசிட்டு இல்ல, அந்த பயம் அப்போ அது தெரியும், அது என்ன எப்படி இருக்குன்னு. இது இங்க சொன்னா அனுபவப்பட்டு சொன்னா நல்லா இருக்கும். ஷடூர்மயா ஊர்மி என்னன்னா லிஸ்ட் கொடுத்தாரு இங்க. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிருஹதாரண்யக உபனிஷத்துல எங்கெங்கெல்லாம் வேற உபனிஷத்துல வராத ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா கதமஹா யாக்ஞவல்யா சர்வாந்தரான்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அஷனா பிபாசே சோகம் மோகம் ஜரா மிருத்யும் அத்யேதி ஏதம் வை தமாத்மானம் சொல்லி என்ன இப்ப இது 6 சொல்லப்பட்டிருது. 6ல ஷெடன்னாவே 6. அஷனா பிபாசா பசி தாகம், இது 2 பிராணமய கோஷத்துக்கு சேர்ந்த கஷ்டங்கள். அதுக்குதானே வாழும் சாப்பாட்டு பசி. எந்த வேலைக்கு போனாலும் என்ன செஞ்சாலும் கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியிருக்கேன். ஆனா அதிக பாருங்க எவ்வளவு பாடுபடுறோம், பணமும் செலவு பண்றோம். வேற என்ன இருக்கு வாழ்க்கையில? இது உயிரோட நிக்கணும்னா சாப்பிடணும் இல்லையா? அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுதான் வாழ்க்கையில் ஆயிடுச்சு. அப்புறம் சொன்னா இல்லையா, 999 rupees லஞ்ச் எக்ஸிக்யூட்டிவ் லஞ்சா என்ன பேர் வைப்பான். அந்த ₹1 கம்மியில என்னமோ ரொம்ப கம்மியா இருக்கு. பாட்டா பிரைஸ் போல் அதுல எல்லாம் பார்த்தா அந்த ₹1 கம்மி பண்ணி போட்டு அந்த 99ல நிறுத்துவாங்க. 499 ஒரு திருப்தி. 500 போட்டாச்சுன்னா வான்னு. அஷனா பசி, நிறைய சிந்தனை பண்ணணும். பசி அதுக்கு தான் வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு பசிக்காம ஒருத்தன் கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஜீர்ணமாக அது பசிக்கு சம்பந்தப்பட்டது தானே. பசிக்கு சம்பந்தப்பட்டதே பசி ஜீர்ணமாக மாட்டேங்குது. அதே ப்ராப்ளம் தான். அப்போ பார்த்து இது சாப்பிடணும் அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு திங்க் பண்ண வேண்டி இருக்குல்ல. சாப்பாட்டு என்ன பண்ணிக்கணும், இன்னைக்கு புதுசா நாளைக்கு என்ன பண்ணிக்கணும், எவ்வளவு திங்க் பண்றோமோ, ஒரு வியாதி வயசு வந்ததுக்கு அப்புறம் எதை சாப்பிடணும் பார்த்து சாப்பிடணும், அது அவ்வளவு வேலை. எல்லாருக்கும் அனுபவம் ஆகும். இது அப்படிதான் இந்த உடம்புக்கு அது அதனாலதான் சுத்வியாதிஷ்ட சிகிச்சதாம் பிரதிதின பிக்ஷ ஔஷதம் பண்ணாரு. ஔஷதம் ஆமா. இது ஒரு வியாதி, அது கரெக்டா டைம்க்கு சில பேருக்கு 4 வாட்டி சில பேருக்கு 5 வாட்டி இப்படி மருந்து கொடுத்துட்டே இருக்கணும். சரியா? அஷனா. சரி, தாகம் என்ன? அது ரொம்ப பெருசா சும்மா ஏதோ தாகம்னு சொல்லி ஜலம் குடிக்கிறோம், அது வேற. அப்பப்பா எவ்வளவு அந்த பேப்பர்ல பாருங்க, அந்த ஜிங் கோகோ-கோலா இதெல்லாம் அதெல்லாம் பிபாசா. அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டானே, டிவியில ஒரு வாட்டி காட்டுறான்னா லட்சங்களோ பே பண்றாங்க. இதுக்கு பிபாசா. இது இல்லாம இன்னொரு பிபாசா வேற இருக்கு. அதுக்கு தனிப்பட்ட கடை வச்சு கவர்மெண்ட் நடத்திட்டு, உனக்கு ரொம்ப தாகமா இருக்குல்ல, நாங்க பாத்துக்கிறோம். அதனால
ஜலம் திரவம். அதனாலதான் தண்ணி அடிச்சிட்டான்னா, தண்ணி தான் அடிச்சிட்டான். தண்ணி குடிச்சிட்டான். ஆனா மொத்தத்துல பாருங்க, அது ஒரு இது. இப்படிதான் இந்த பிபாசா. அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸுக்கு பாத்தீங்கன்னா லோகத்துல எக்கச்சக்கம் பிக் இண்டஸ்ட்ரி. இன்னொரு பக்கம் இந்த டெலிஷியஸ் ஃபுட்ஸ் ஆல்சோ. இது முன்னாடி இப்போ பண்டிகைக்கு வருஷத்துல 2 அந்த தீபாவளி ஒரு இம்பார்ட்டன்ட், அப்போதான் முக்கியமா இதை பண்ணும். அதர்வைஸ் ஒரு சின்ன ஒரு பாயசம், ஸ்வீட்ஸ். இப்போ ஆனந்தாஸ் அப்படி போன இப்படி ஆன்லைன் என்னது கிடைக்கும், என்ன வேணும் எல்லாம் நம்ம ஊர்லயே இந்தியாவுடைய எல்லா வெரைட்டி ஃபுட்டு கிடைக்கும். ரொம்ப சொல்லாதுங்க. ஆமா, நான் சொல்லிதான் தெரியணும் என்ன. மொத்தத்துல இது வந்தப்ப ட்ராப். இது உடம்புக்குள்ள வந்தாச்சுல இந்த உடம்பு. அசனா பிபாசா. இது யாருக்கு? பிராணமயக்கு. பிராணத்துக்கு தான். அதே பிராணமய கோஷம் டெக்னிக்கலா பார்க்கும்போது அது உடம்புல இருக்குன்னு உடம்பு இங்கதான் போடுறோம், அன்னமய கோஷம் போடுறோம். ஆனா அது அங்க உள்ள போய் பர்ன் ஆகிற ஃபர்னஸ் வந்து பிராணமய கோஷம், அகம் வைஸ்வானரோ. அடுத்த 2 வந்து ஜரா. அடுத்தது சோகம் அண்ட் மோகம். சோகம் அண்ட் மோகம் வந்து இல்ல. ஆக்சுவலி இந்த ஜரா மிருத்யு முதல் சொல்லணும். ஆனா சரீரம் பிறக்கிறதுக்கு வர்றதுக்கு அம்மா சாப்பிட்டு, அம்மா அண்ணா அப்பா சாப்பிட்டு, ஏதோ அப்போ மாம்சம் வந்ததுனால அங்க அந்த சாப்பாட்டை பத்தி முதல்ல சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் சரி வந்துச்சு, சாப்பாட்டுனால இது நல்ல நிக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, அடிக்கிறது எல்லாம் செய்யுது. இதோடைய கதி என்ன தெரியுமா? அன்னமய கோஷம் பத்தி சொல்லணும். அப்புறம் சரியா? அன்னமயாத் இது வர்த்ததே, அன்னமயேன ஜாயத்தை, அன்னமயேன வர்த்ததே, அன்னேன பிரலீரியந்தே. தத்துவபோதத்தில் என்ன இது இருக்கு? ஜரா மிருத்யு வியாதி. அப்புறம் மிருத்யுவே ஒரு வியாதி, பிறக்கிறது சாகிறதே ஒரு வியாதி. சரி, இதுல வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னு, வயசு மூப்பு வரும், அப்புறம் சத்தி போய் சாவு. இது 2. இது நன்ஷாவே பயமா இருக்கு இல்லையா? அது கிட்ட கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஆக வரும்போது பயம். எல்லாருக்கும் பயம் இருக்கு. ஞானம் வந்து ஞானிதான் அந்த பயத்துல வந்து தள்ளி நிப்பாரு தவிர, இல்லைன்னா யாரும் தப்பிச்சுக்க முடியாது, என்ன பேசினாலும். அப்புறம் ஞானிக்கு இது இருக்கு, அஜ்ஞானிக்கு இது இருக்கு, பணக்காரனுக்கு, ஏழனுக்கு, அழகில்லா எல்லாருக்கும் இருக்கு. சின்ன வயசுல கூட மிருத்யு வருது. 1 மாசம் 1 வருஷம் நினைச்சாவே பயமா இருக்குல்ல. ஆனா ஏதோ வேற நினைச்சுக்காது, அதே இதுக்கு நினைச்சுக்கிறான்னு வேற எதை நினைச்சுக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டு ஓடி அப்படி போயிட்டு இருக்கிறோம். ஆனா நல்லா பாரு, தப்பிச்சுக்கு ஓடிட்டு போக முடியாது. அது இருக்கும்போதே இது எனக்கு இல்லை, நீ வேற ஏதாவது, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயப்படாம இருக்கிறது தான் செய்ய முடியும். அதுதான் பிரயோஜனம். இன்னொரு பிரயோஜனம் என்னன்னா, திரும்பி இல்லைன்னு இது இன்னொன்னு வந்துடும், இன்னொன்னு வந்து திரும்பி ஒன்று துரத்தும். இப்ப பயப்படுறல, அடுத்து இன்னொரு சரீரம் வந்து திரும்பி துரத்தும். இப்படி அப்போ இது நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும், இதுல வந்து பர்மனண்டா விடுதலை வேணும் இல்லையா? ஸோ இது 2 அன்னமய கோஷத்துக்கு. அப்புறம் சோக மோகங்கள் வந்து அதான் நம்ம இப்போ ஜரா வியாதி நடுல, ஜரா வியாதி மரணம் 3 வச்சுக்கிறோம். வியாதி இருக்குல்ல நடுல, புசுக்குன்னு போனா போதும். போக முடியுது என்ன? புசுக்குன்னு போக முடியறது இல்ல. நிறைய பேருக்கு தோணும், எப்படி போக முடியும்? அப்படி சில பேர் கஷ்டப்பட்டு கட்டாயப்படுத்திட்டு உயிரை இழுத்துக்குவாங்க. என்னதான் பிரயோஜனம்?
அப்படி எடுத்தாலும் இன்னும் உனக்கு ஞானம் வராம படாத பாடு இன்னும். சூசைட் இஸ் எ பிக் சின். சூசைட், ஆத்மஹத்திய மகாபாதகம். அப்போ அதனால நல்லா இன்னும் கஷ்டப்படுவேன். அங்க மனசு அப்படியே துக்கம். சரி, சோகம் மோகம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு. இப்படி 3 கோஷங்களை சொல்லி இது 6 மொத்தம். சரி, இதுக்கு ஷடூர்மய சொல்லி என்ன சொல்றான்னா, இது எல்லாமே மோகம் ஜரா மிருத்யும் அத்யேதி ஏதம் வை தம் ஆத்மானம். இந்த 6 இல்லாத ஆத்மா, ஆத்மால இது 6 இல்ல, அந்த ஆத்மா தான் நீ. ஆத்மான்னு கேட்டுக்கிற அந்தராத்மான்னு, அதுதான் எல்லாருக்குள்ள. அதுக்கு இது இல்லை, இந்த 6க்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட். ஸோ எங்க ஷடூர்மைகளை பத்தி சொல்லப்பட்டிருக்காருன்னா 10 உபனிஷத்துல எங்கேயுமே நம்ம பார்க்கல. நம்ம சாந்தர்பிகமா பேசிட்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த பிருஹதாரண்யகம், கபோல பிராமணம், அதுக்கப்புறம் விதித்வா, இது தெரிஞ்சுக்கிட்டு, இதை தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பிராமணாக, பிராமணானே வார்த்தைக்கு பல வாட்டி அர்த்தம் சொல்லியிருக்கோம். பிரம்மணா ஜாயத்தை இது பிராமணா, பிரம்மன் யார் தெரிஞ்சிருக்கிறானோ அவன் பிராமணன். நிறைய வாட்டி பிரம்ம ஜானத்துக்கு ஆசைப்படுற விரும்புற உங்களை எல்லாருமே கூட பிராமணர்கள்னு சொல்லிக்கலாம்னு சொன்னானே இல்லையா நிறைய வாட்டி. இங்க உபனிஷத்து கிளியரா குலம் பத்தி சொல்லல, வர்ணம் 4 வர்ணங்கள் அதை எடுத்து சொல்லல. சரியா? தெரிஞ்சுக்கணும் பிராமணன். பிரம்மண விஜானாதி பிராமண. சரி, அப்படி அவனு அப்படின்னா ஆத்மாக்கு இது இல்லை, நான் ஆத்மானே தெரிஞ்சுக்கணும், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லை, தெரிஞ்சுக்கணும், உறுதியா தெரிஞ்சுக்கணும், அந்த ஆத்ம ஜான நிஷ்டாவானா நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா வேற நீ என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட், இதையும் ரொம்ப முக்கியமானது, இதையும் நம்ம பேசியிருக்கோம். ஏஷணத்ரயம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். ஏஷணன்னா டிசைர். ஓகே, ஏஷண ஆசை, டிசைர் 3 இருக்கேப்பா. இது இல்லை, ஒன்று புத்திரைஷண, வித்தைஷண, லோகைஷண. இந்த 3 புத்திர வித்திர லோகைஷணங்கள் இல்லாம நீ வாழ பழகணும். இது 3 இல்லாம வாழ பழகிட்ட நீ சன்னியாசி. இது 3 எனக்கு இல்லை, அந்த 3மே ஞானம் ஆத்ம விஷயம் தெரிஞ்சதுனால இந்த 3 என்ன பாதிக்கல, இது 3 என்னை உள்ள நின்று உத்தி போச்சு அப்படின்னு அது சொல்லி இந்த 3மே ஆத்மால இல்லை, நான் ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா. ஆத்மானு தெரிஞ்சுக்கணும், ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்ட 2 எப்படி சொன்னாலும் எங்க புத்திரைஷணா வித்தைஷணா லோகைஷணாயாச்ச உத்தாய ஹேவிங் கிவன் அப், உட்டி கொடுத்துட்டு இங்க இருந்து நானு. ஸோ இப்படி இந்த 3 பத்தி சொல்லப்பட்டது. அது சொல்லி இதுல நான் கொஞ்சம் இங்க இருந்து ஜாக்கிரதையா
నా విచారణను இப்படி எடுத்துக்கணும். அந்த பிக்ஷாச்சரியம் அనే வார்த்தைని நம்ம செப்பரேட்டா கடைசியில விசாரணை வச்சுக்கிறோம். சரியா? பிக்ஷாச்சரியம் சரந்தி அண்டர்லைன் பண்ணுங்க. அப்படி அதோட அர்த்தம் சந்நியாசம்னு அர்த்தம் சொல்லி அங்க அதுக்கப்புறம் அடுத்தது கண்டினியூ பண்ணணும். நான் இப்போ என்னன்னா யாக்கி ஏவ புத்திரைஷணா சா வித்தேஷணா யா வித்தேஷணா சா லோகைஷணா. எதி புத்திரேஷணையோ அதேதான் வித்தேஷணா, எதி வித்தேஷணையோ அதேதான் லோகேஷணா. அதனால అని சொல்லி உபே ஹி ஏதே ஏஷணே ஏவ. அதனால இந்த ரெண்டுமே ஆசைதா. 3 சொல்லி 2ன்றது என்ன உபனிஷத்து? கவனிச்சிட்டீங்களா? இப்ப நான் சொல்லும்போது 3 சொல்லிட்டு ஏஷணைಗಳು உபே, இந்த 2 கூட ஏஷணதா, ஆசைதா. இங்கதான் விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. இது எங்க எப்படி கம்பன்சேட் பண்ணி இது புரிஞ்சுக்கணும், அது விசாரணை பண்ண போறப்போ ஏவ அப்படின்னு சொல்லி அடுத்த பாயிண்ட் அப்புறம் பேசும். இது என்ன இப்படி சொல்றது? 3 பத்தி பேசிட்டு இந்த 2 உத்தரேஷனேதா வித்தேஷனா, வித்தேஷனேதா லோகேஷனா. தேர்ஃபோர் இந்த 2மே ஏஷனதா. கான்ட்ரடிக்ஷன் வரும், கன்ஃபியூஷன் வரும். இதுக்கு கரெக்ட் பண்ணணும்னு சொன்னா எங்க போய் தேடி எது புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த 2 ஏஷன் காமன டிசைர் தான், காமன்களுதா அப்படின்னு சொல்லு. ஒன்னும் முதல் அத்தியாயத்திலோ 5வது பிராமணம் சப்தான்ன பிராமணம்னு ஒன்று படித்தோம். அங்க இந்த விஷயம் அங்க பிரஸ்தாவனை செய்யப்பட்டது. இதுன்னு கொஞ்சம் லிங்க் பண்ணி இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும். உபனிஷத் சொல்றது 2 தான் அப்படின்னு. அங்க எப்படி சொல்லிச்சுன்னா புத்திரேன ஸ்வர்கலோக கர்மணா பித்ருலோக வித்யா தேவலோக அப்படின்னு அங்க மானுஷ வித்தம், தெய்வ வித்தம், அப்புறம் வித்யையே ஒரு வித்தம்னு பேசியிருக்கோம். அதுல கன்க்ளூஷனா சொல்லும் போது புத்திரனால ஸ்வர்கலோகத்தின் அடைவான், கர்மனா பித்ருலோகம் போவான், வித்யான்னா இங்க உபாசனையா தேவலோகம்னா ஹிரண்ய கர்ப்பலோகத்துக்கு போவானே விஷயம் அங்க 3 பேசப்பட்டது. அப்போ 3 விஷயங்களும் 3 இடங்கள், 3 விஷயம் இங்க கவனிக்கணும். 3 இடங்கள் போறதுக்கு சாத்தியங்கள் 3, அதுக்கு 3 சாதனங்கள், 3 ஆராய்ச்சி. இந்த 6த்தனை உபனிஷத்து இங்க சுருக்கி 3 பண்ணிச்சு. புத்திரேஷனா வித்தேஷனா. வித்தேஷனா லோகேஷனா போல்தான் அது, ஆனா வார்த்தை டிஃபரெண்ட். புத்திரேஷனா வித்தேஷனா அங்க இருக்க தனியா, இங்க வேற லோகம் போறதுன்னா லோகேஷனா. அப்புறம் புத்திரன் இருக்கிறதுனாவே புத்திரேஷனதா. அப்புறம் அதனால ஸ்வர்க்க லோகம் போனேன்னா அங்க நிறைய சுகம் இருக்கிறதானே போவேன். எதுக்கு உனக்கு ஸ்வர்க்கம்? சுகமே. அப்ப சுகம்னா அது பணம் போலதானே. பணம் இருந்தா லக்ஸரி என்ஜாய் பண்ண முடியுமா? பணம் இல்லாம பண்ண முடியும். புண்ணியம் பணம் இருந்தா ஸ்வர்க்கம். ஸோ இது அந்த 6 இந்த 3 சொல்லியிருக்கேன் உபனிஷத்துங்க. இப்ப இந்த 3த்தனே சுருக்கி 2 ஏன் சொல்றதுன்னு சொன்னா பாருப்பா, மொத்தத்துல இப்போ ஸ்வர்கலோகம் అనేది சாத்தியம், அதுக்கு புத்திரன் இருக்கணும். புத்திரனே சாதனம் இருந்தா அங்க ஸ்வர்கமனே சாத்தியம் கிடைக்கும். சரியா? அப்போ
எந்த ஒரு சாத்தியம் அடையணும்னா கூட அதுக்கு ஒரு சாதனம் இருக்கணும் இல்லையா? சரியா? அப்ப அந்த புத்திரன் இல்லைன்னா அதுக்கு போய் இவனை திரும்பி கர்ம பண்ணுவான், யஜ்ஞம் யாகம் இல்லையா? கர்மா பண்ணுவான். ஸோ உபனிஷத்து சொல்ல வந்தது என்னன்னா, அங்க 6 சொன்னதே 3ஆ சொல்லி சாதனமும் இப்போ என்ன பண்ணு அதுக்கப்புறம் ஓ ஏதாவது ஒரு வேலை சமைக்கணும் அப்படி అనేది சமைக்கணும். అది సాధ్యం సాధిக்க வேண்டும், சமைச்சு வைக்கணும். இப்போ அதுக்கு நான் సాధన பண்ணணும். சமையல் అనేది பண்ணணும். சமையல் అనేది பண்றதுக்கு அதுல ஸ்டவ் வேணும், ருக்கள் பாத்திரங்கள் வேணும், சாமாகிரி வேணும் இல்லை? இப்போ அதெல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கே சாதனை. அப்போ உன்னோட ஆசை எங்க இருக்கு இப்போ? அதெல்லாம் சாதிக்கிறதுல இருக்கு. உதாரணத்துக்கு இது சொன்னா சொர்க்கம் அதெல்லாம் நமக்கு புரியாது. எங்க என்ன வேலைக்கு போறோம், ஆபீஸ் போய் மாசத்துக்கு லட்சம் ஒரு 50 அப்படி 1000 சம்பாதிச்சு வரான்னா சாதனை அது. இப்போ సాధన చేయడమనే ఆశ இல்லைன்னா సాధ్యమనే ఆశ నెరవేరుమా? அதனால அந்த திருஷ்டிలో வச்சுக்கிட்டு மொத்தத்துல சாதனையும் டிசைர் தான், சாத்தியமும் டிசைர் தான். அதனால இந்த சாதன சாத்தியங்கள் 2 ஆசைகள் தான் சொல்றது, உபேன்னு சொல்றது. சப்தான்ன பிராமணம் எங்க இருக்கு? இங்க திடீர்னு உபேன்னு சொன்னா இப்படிதான் புரிஞ்சுக்கிறது. 2 புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால அதனால இங்க 3க்கு அப்படி புத்திரேஷனேதா வித்தேஷனா. அங்க என்ன ஆகுறது? சொர்க்கமனே சாத்தியத்துக்கு புத்திரன் சாதனம் ஆயிடுச்சு. இப்ப அந்த புத்திரன் இருக்கணும், புத்திரன் அதுக்கு ஏதாவது பண்ணணும். அதுல பிறக்கவே இல்லை, அதுக்கு போய் ஏதாவது பண்ணணும், தபசு பண்ண வேண்டியிருக்கு. பிறந்ததுக்கு அப்புறம் இவன் நமக்கு சாத்தம் வைப்பானே இல்லையா? அதுக்கு அவனை யோகத்தை ட்ரெயின் பண்ணியிருக்கணும். அவன் கோச்சுக்கு போய் நீங்க பாட்டு போங்க எனக்கு தெரியாதுன்னு அவன் எங்க போயிட்டான்? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சொர்க்கலோக அந்த மாதிரி. அப்போ சாதனை மேல இருக்கிறதையும் ஆசைதான், அப்புறம் பலம் மேல இருக்கிறதையும் ஆசை. இந்த மாதிரி சொல்லி அதனால இந்த 2மே ஆசைகள் தான். உபே அங்க என்ன பாருங்க, உபே ஹி ஏதே ஏஷணஹ ஏவா, 2மே ஏஷணம் தான். அப்போ நீ இதுக்கும் ஸ்ட்ரகிள் பண்ற, அது தெரியல இன்னும் என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு ஊகிச்சுக்கிட்டே அதுக்காக அது ஸ்ட்ரகிள் பண்ற. எல்லாம் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணாலும் சரி, என்ன வாழ்க்கை விருத்தி டே டு டே இஸ் ஸ்ட்ரகிள் ஒன்லி. ஐ மீன் சாதனை. எதுக்கும் வீடு கட்டணும் ஒரு சாத்தியம், அதுக்கு இப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணணும், பையன் கல்யாணம் பண்ணணும், அவங்களும் செட் பண்ணணும், அப்புறம் உடம்பு டாக்டர் கிட்ட போகணும், இது பண்ணணுமா, இவ்வளோ ஆகுமா, அப்போ அது. ஸோ லைஃப் இஸ் என்டையர்லி ஸ்ட்ரகிள். சார் எப்படி முன்னாடி அது அப்புறம் அது ஒன்றுக்கு அப்புறம் இப்படியே இருக்கும். இது 2 முடிவு இருக்கு எங்காவது? இவ்வளவு ஸ்வர்கலோகம் பிரம்மலோகம் சொன்னவனுக்கு கூட இங்க எவ்வளவு உபாசனை, இவ்வளவு சாதனை பண்ணி அப்புறம் அதுல உபாசனை சகித கர்ம பண்ணாதான் பிரம்மலோகம். ஒரு கர்ம பண்ணா ஒன்றும் கிடைக்காது, சும்மா போயிட்டு அப்புறம் அப்படி சுத்தி பார்த்துட்டு வரணும் இல்லையா? அங்க போகணும், ஒரு வாரம் இருக்கணும்னு சொன்னா இங்க பாக்கெட் ஃபுல்லா இருக்கணும். நான் பாக்கெட் ஃபுல் பண்றதுக்கு நான் வருஷம் முடிச்சா அன்னைக்கு வருஷம் சம்பாதிச்சு வச்சுட்டேன். கஷ்டப்பட்டேங்க, கஷ்டப்படாம வருதே. ஏமாற்றத்தையும் கஷ்டப்படணும். அது ஏமாத்தினவனு பண்றவனும் அவனும் பிளான் போட்டு எல்லாம் பண்ணி சம்ஹவ் ஸ்ட்ரகிள். சாதன சாத்தியங்கள் 2 தான். 6க்கு கீழே 3, இந்த 2க்கு கீழே 3, 3க்கு கீழே 6 அதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோ. அந்த டாபிக் ஆயிடுத்து. இப்ப அடுத்தது அந்த கடைசி பாகத்தினை நம்ம விசாரணை பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது விசாரணை பண்ணும்போது அதுக்கப்புறம்தான் நான் அந்த பிரம்மச்சரிய பிக்ஷாச்சரியம் சரந்த் అనేదికి வரணும். சரி, இப்ப இங்கிருந்து பாத்தீங்கன்னா
ஸோ 2 மெயின் பாயிண்ட்ஸ் ஆயிடுது. ஷடூர்மயா சொல்லியாச்சு, ஏஷணத்திரயம் சொல்லியாச்சு. இங்க வந்து முக்கியமான வார்த்தைகள். பிராமணா விஜானாதி. சரியா? எங்க இருக்கு பாருங்கோ, அந்த இங்க பக்கத்துல ஏஷண ஏவ பவதः தஸ்மாத் பிராமணः. இந்த பிராமணன் பத்தி அங்க வார்த்தை வந்துச்சு. இவன் வந்து பாண்டித்யம் நிர்வித்யா. இந்த பதங்களை கொஞ்சம் சொல்லிக்கிட்டே போவேன். பிராமணன் அர்த்தம் சொல்லிட்ட. இவன் வந்து தெரிஞ்சுக்குவான். பிராமணா என்ன தெரிஞ்சுக்கிறான்? விஜானாதி, பாண்டித்யம் விஜானாதி. விஜானாதி வேர்டு இங்க இல்லை. இப்போ நிர்வித்யான்னாவே தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். பாண்டித்யம்னா ஆத்ம ஜானம். அதனால்தான் பண்டான்னா ஆத்ம ஜானம் இருக்குன்னு பேர் பண்டா. நார்த் இந்தியால எல்லா வாத்தியாரி பேர் பண்டா. அவன் நம்மளை பண்ணுவ பாரு ஒரு வழி. என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி பழகி போயிட்டு பிராமணனுக்கு போய் அவ்வளவு அவனை ஒருத்தனும் வந்து அந்த விக்கிரகம் மேல வச்ச பணம், பிளேட்ல வச்ச பணம், முதல் பணம் எடுத்துட்டு வச்சுக்கிறது தான். அதே போல அந்த சிவலிங்கம் மேல காசியாவது அணிய அந்த அங்கெல்லாம் போய் தொடலாம் இல்லை நேரம். அப்ப மக்கள் பக்தியோட எங்க 500 ரூபாய் வச்சுடுவான். அதெல்லாம் எடுத்துக்கிறதுலயே ஒருத்தன் இருப்பார். அப்புறம் தள்ளிட்டே இருக்கிறது, சப்தம் ஒரே கூச்சுல. சரி, அது ஒரு கதை, இருக்கட்டும். அது நமக்கு ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டா ஒன்றும் வராது. பட் திங்க் பண்ண பிராமணனா இருக்கிறவன் அந்த மாதிரி அப்படி இருந்து அந்த பகவான்கிட்ட இருந்து அப்படி பிஹேவ் பண்ணலாமா அப்படின்னா கலியுகத்துல பக்தி பிராமணத்துவம் எந்த அளவுக்கு இறங்கி கீழே வந்துச்சானே. அதனால பகவத்கீதா பிரவேச பாஷ்யன்லயே சங்கரர் எம்பசைஸ் பண்றது, எப்போ பிராமணன் வந்து இப்படி டிசைர் ஓரியன்ட் ஆனானோ அப்போ ப்ராப்ளம். அதுக்குதான் பகவான் அவதாரம் எடுத்துட்டு வர வேண்டியதுன்னு சொல்றாரு. then if Brahmana is proper, the entire other things will set right proper. அதனால இங்க மனசுல எந்த கார்னர்ல எந்த விதமாவும் இந்த பிராமணன் சொல்லும் போது உறுத்தவே கூடாது. நம்ம எல்லாம் எங்க பிறந்தமோ எந்த வீட்டுல எந்த கதை அது வேற. ஏன்னா அப்படி இருக்கும்போது இதே அடிக்கடிக்கு சொல்றாருன்னு வாட்டி மனசுல ஒரு மாதிரி இருக்கும். வாட் இஸ் பிராமணத்துவம் வந்து ரொம்ப ஹையஸ்ட் இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஓகே, நெவர் பிரிங் யுவர் பர்த் ஆஃப் லைஃப் எங்க இருக்கேன்னு. எப்படி இருந்தா நீ ஆத்மஞானந்து வந்த இல்ல, அது சொல்றோம் நாம. ஓகே, பாண்டித்யம் மீன்ஸ் ஆத்ம ஜானம். அடுத்த வார்த்தை பால்யேன அనే ஒரு வார்த்தை இருக்கு. பலத்தினால, டிட்டர்மினேஷன், கமிட்மெண்ட், ஸ்ரத்தா பக்தி. அதுக்கு இங்க பால்யேன. பாலன்னா அந்த பாலா இல்லை, பால்யன்னா பலேன. நிர்வித்யா, நிர்வித்யான்னா நல்ல விதமா ஆத்ம தத்துவத்தினே நல்ல விதமா ஒழுங்க தெரிஞ்சுக்கணும். வித்யா நிர்வித்யா விசேஷ ஆத்ம தத்துவத்தினை தெரிஞ்சு யாரும் இவனும் பிராமணன். அதுக்கப்புறம் அமௌனம் ச மௌனஞ்ச அப்படி என்ன அர்த்தம்? என்ன இங்க திஷ்டந்த ನಾವು ಲೈನ್ ಎಲ್ಲ போக வேண்டாம். திஷ்டாத்தேன்னா
ఇది వెచ్చిగిటి అదిలో నింది అని అర్థం. நான் அந்த மெயின் வார்த்தை சொல்லி உங்களுக்கு அந்த கனெக்ஷன் சென்டென்ஸ் கொடுத்துடுறேன். பார்க்கலாம். அது கூட பால்யேன திஷ்டாசேத், இது வந்து கமாண்ட்மெண்ட், யூ மஸ்ட் அபைட் இன் தட். அந்த திஷ்டான்னு உட்காரு, நில்லு, அதுல ஸ்டாதே அப்படி சொல்லி இங்க அடுத்தது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சொல்றது, அதே வார்த்தைகள் உபயோகப்படுத்திட்டு இங்க బాల్యేన బాల్యంచ పాండిత్యంచ అని சொல்லி நிர்வித்யாக 3 சொல்றது. அது அசல் அர்த்தம் என்ன சொல்றது? இப்ப அதுக்கு சொல்றதுக்கு உபனிஷத்து அது நேரா சொல்லாம மௌனஞ்ச அமௌனஞ்ச மௌனஞ்சன்னு சொல்றது. அது 3 சொல்லி அப்ப அது கனெக்ட் பண்ணா புரியும். என்னன்னா அமௌனம் மீன்ஸ் மௌனம் இல்ல, இல்லாம என்ன பண்றேன், பாண்டித்யத்துக்கு பால்யத்துக்கு ரெண்டுக்கு சேர்த்து அமௌனம்னு சொல்றது. ஏன் சார் அப்படி சொல்றது? பாண்டித்யம் பால்யஞ்சன்னு சொன்னா ஸ்ரவண மனனங்கள்னு சொல்றது. சிரவணம் பண்றதுக்கு வரணும். நான் காதுல பஞ்சு வச்சுக்கிட்டு மௌனமா இருக்கேன், நான் இன்னைக்கு மௌனம் நான் சொல்லிட்டு, மௌனம் வந்தா மனசு கூட மௌனம் இருக்கணும். இல்ல சிரவணத்துக்கு வந்து இல்ல சந்தேகம் இருந்து கேட்கணும், இல்ல திங்க் பண்ணணும். பால்யஞ்ச பாண்டித்யஞ்சன்னு சொன்னா அமௌனம், அமௌனம் இஸ் ஈக்குவல் டு பால்ய பாண்டித்யம் இஸ் ஈக்குவல் டு சிரவண மனனம். சரி, அடுத்தது மௌனம் ச நிதித்தியாசம். பாருங்க எப்படி சொல்ற யாக்ஞவல்க்யர். நிதித்தியாசனம் சொல்லி నిర్విద్య మునిహి అనే మౌనంచ నిర్విద్య అథ பிராமண. அப்போ அவன் பிராமணன் ஆயிட்டான். அப்போதான் அவன் பிராமணன் ஆக முடியும். அவன் தான் பிராமணன். 2 வாட்டி பிராமண அத பிராமண சப் பிராமண. இந்த இடத்துலதான் அந்த ரியல் பிரம்ம பிராமணத்தம் மீனிங்னு ஹைலைட் பண்ணி சொல்றதுக்காக தான் இந்த 4 வாட்டி உபயோகப்படுத்துச்சு. சரியா? சப் பிராமண. அதுக்கப்புறம் அடுத்தது நான் வந்து ஜஸ்ட் மீனிங் சொல்றேன், அங்க பதம் பார்க்க வேண்டாம். சியாத் ஏன சியாத் தேன ஈத்ருஷ, அதெல்லாம் அதே அர்த்தம் என்னன்னா இப்போ புரிஞ்சுதா? அங்க வரைக்கும் பாண்டித்யம் ஆத்ம ஜானம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கணும், அதுக்கு சிரவண மனனம் பண்ணி அதுக்கப்புறம் சம்பாதிச்சது அப்படி இப்படி போகக்கூடாது, அது எனக்கிட்டே இருக்கணும், நான் அதிலே இருக்கணும் அப்படின்னு சொன்னா சிரவண மனன நிதித்தியாசனங்கள் பண்ணணும். அதுக்கு வந்து அமௌனஞ்ச மௌனஞ்ச அப்படின்னு சொல்லி என்ன கேட்கறதுன்னா, இப்ப அவன் என்னதான் இனிமே ஆச்சரிக்கணும்? கேன ஏன, யாருனால எது என்ன அவன் இப்ப ஆச்சரணம் பண்ணுவான்? அவன் எது பண்ணாலும் எது பண்ணலன்னா கூட அவனு பிரம்மந்தான். அதான் சொல்றது கன்க்ளூஷன். அவன் பிரம்மந்தான். இப்போ இது சொல்லி முந்தாவது பிராமணத்துல சொன்ன அந்த வார்த்தை சொல்லி கன்க்ளூட் பண்றாரு யாக்ஞவல்க்யர். என்னது இங்க பாத்தீங்கன்னா, இது தவிரப்பா இது எதுவுமே இல்லை அங்க. ஸோ 3 ஏஷனைகள் போயிடுச்சு, ஷடூர்மைகள் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நானு பிரம்மம் அனி இந்த விதமா சிரவண மன நிதித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டு போனோம், பிராமணன் ஆயிட்டான். அவன் இனிமே இது செஞ்சானும் இது செய்யலன்னானோ, ஏன் இது செய்யறான் ஏன் இது செய்யல, அவனுக்கு எந்த விதி நிஷேதம் கிடையாது. இஸ் எ டோட்டல் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த லிமிடேஷன்ஸ். அப்படிப்பட்ட அவன் வந்து அது அவன் யாராவது என்ன, அது இப்ப அவன் இருக்கான யாராவது, அவன் అనేది யாருமே அங்க இல்லை, அதுதான் இருக்கின்றது. அது தவிர எது, இது தவிர எது நான் உனக்கு சொன்னாலும் நீ என்ன சொன்னாலும் இது தவிர மிச்சம் எல்லாமே நசிஞ்சு போறது. இதே வார்த்தை அங்க வந்துச்சு இல்ல, அதெல்லாம் பாருங்க.
ஏவா ஏவ அதஹ, அதனால், அதஹ, அதமன் அங்க அஸ்மாத், அந்த ஆத்ம தவிர அந்நது ஆர்த்தம். ஞாபகம் இருக்கும், போன பிராமணத்துல கடைசியில் கூட சொன்ன ஆர்த்தம்னு சொன்னா நாசம், விநாசம் இருக்கு அதுக்கு, மிச்சம் எல்லாம் நாசனமா போறதுதான். அவிநாசியா இருக்கிறது ஆத்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஹோ சொன்னதுக்கு அப்புறம் கஹோலஹா கௌஷீதகேய உபரராமா, அவனு போய் உட்கார்ந்துட்டான். Now I have to go for a little bit analysis. எல்லாம் நல்லாதான் இருக்கு, இங்க ஒரு தகராறு வருது. ஆர்கியூ பண்றதுக்கு பூர்வபக்ஷிக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. என்னன்னு சொன்னா, அங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடுவில் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட இல்லை, மேல 2 வரியிலையே ஆத்மா சர்வாந்தரஹ, ஓகே, தம் மே, அது இல்லை சார், கீழே 3 கதமஹ யாக்ஞவல்க சர்வாந்தரஹ யஹ, அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்துல தம் ஆத்மானம் விதித்வா, தம் ஆத்மானம் இது விதித்வா, அப்புறம் பிராமணஹான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஏஷனைகள் எல்லாம் விட்டதுக்கப்புறம் பிக்ஷாச்சரியம் சரந்தி, వ్యుత్థాయ అనేది ఇట్ ఈస్ ఏ కమాండ్మెంట్, ఇట్ ఈస్ ఏ విధి వాక్యం. அப்புறம் சொல்லி பிக்ஷாச்சரியம் சரந்தி, இது கமாண்ட்மெண்டா இல்லையா, இது விதியா இல்ல சும்மா கேஷுவலா சொல்லிருக்க. சங்கரர் 10 பேஜுக்கு மேல பாஷணம் எழுதுவார், அதுல மொத்தம் ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ். ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் டுடே இட் செல்ஃப், 2 minutes. பூர்வபக்ஷி இது வச்சுட்டு இது అర్ధవాదం మట్టందా, భిక్షాచర్యం చరంతి అనే அதுக்கு இஸ் ஈக்குவல் டு சந்நியாசம் எடுத்துக்குவான். பிக்ஷை யாரு சாப்பிடுவான்? பிரம்மச்சாரி சாப்பிடுவான், இல்லைன்னா சன்னியாசி சாப்பிடுவான். இங்க பிரம்மச்சாரி பத்தி பேசலையே, இவ்வளவு ஞானம் இதெல்லாம் சொன்னா பிரம்மச்சாரி இருந்தா அவனுக்கு ஞானம் அடைஞ்சதுனால இப்போ அவனு ஞானம் இல்ல ஞானம் அடையணும்னு ஞான நிஷ்டல இருக்கணும்னு ஒருத்தர் நினைச்சா அவனு கண்டிப்பா சந்நியாசம் எடுத்துக்கணும் அப்படின்னு அங்க அர்த்தம் ஸ்டேட்மெண்ட். ஆனா அதுல சில சந்தேகங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அர்த்தவாதம்னா செகண்டரி ஸ்டேட்மெண்ட், விதி வாக்கியம் அப்படின்னு சொன்னா கமாண்ட்மெண்ட்னா பிரைமரி ஸ்டேட்மெண்ட். இவன் இங்க பூர்வபக்ஷி சொல்றான், பூர்வ மீமாம்சக கர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன் இங்க பிக்ஷாச்சரியம் சரந்த் అనేది சந்நியாசம் எடுத்துக்குவான் அதுக்கப்புறம் எடுத்துக்கணும் అనేది கட்டாயமா சொல்லல, எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லல. அதனால இது விதிவாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனுடைய கருத்து. நான் ஜெனரலா முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்றேன், பாயிண்ட் நம்பர் 1 வச்சுக்கோங்க. சங்கரருடைய அபிப்பிராயம், சாஸ்திரம் மொத்தத்துடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, சாஸ்திரத்தினை சரியா புரிஞ்சுக்கிடவன். பூர்வ மீமாம்சத்துடைய பிரயோஜனம் என்ன, அது உத்தர மீமாம்சக்கு கொண்டு எப்படி மனுஷனுக்கு ஞானம் மோக்ஷம், அது 2 தான் சென்ட்ரல் தீம் ஆஃப் தி சர்வ சாஸ்திரங்கள். சரியா? இது நீ நம்பிட்ட, எனக்கு அப்படி தோணல தெரியலன்னா உனக்காக பேசுற, சந்தேகம் மட்டும் இருக்குன்னு பேசுவை கேள். மோக்ஷம் ஞானம் அண்ட் மோக்ஷம், இது த சென்ட்ரல் தீம் டீச்சிங் சாஸ்திரம். அதனால அது எப்படி சொல்லுவீங்கன்னா, அதுக்கு நிறைய உபனிஷத்துகளும் வேதத்தில் இருக்கு. என்னது? ஆத்மா அரே திரஷ்டவ்யா. நான் எங்கோ போல இதுல எடுத்து சொல்றேன் ஒரு உதாரணம். என்ன சொன்னார் மைத்ரேயர்கிட்ட யாக்ஞவல்கர்? அரே ஆத்மா திரஷ்டவ்யா, it is a potential imperative mood, you should know. எங்கெங்கெல்ல விதி கமாண்ட்மெண்ட் இருக்கோ அங்க should வரணும். he is going, he should go,
லிசன் அப்படி இல்லை, யூ ஷுட் லிசன் கமாண்ட்மெண்ட். திரஷ்டவியகான்னா இங்க வினாத்தவியகான்னு அர்த்தம் சொல்லியிருக்கேன், எனக்கு பார்க்கறது இல்லை. யூ மஸ்ட் நோ ஆத்மா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தென் ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாரு? ஸ்ரோதவ்யா, மந்தவ்யா, நிதித்தியாசித்தவ்யா, எல்லாமே கூட கமாண்ட்மெண்டாவே விதி வாக்கியங்களாவே இருக்கு. சரியா? இது ஒரு பாயிண்ட். இது எதுக்கோ சாஸ்திரம் கமாண்ட்மெண்ட்டை விதிக்கிறது ஆத்மனை தெரிஞ்சுக்கணும். எதுக்கு? மோட்சம் வரணும்னா. சரி, இப்ப இதுக்கு பொதுவா ஒருத்தனும் இந்த மார்க்கங்கள் இப்படி போய் செய்யணும்னு ஒரு பக்கம் சிரவணம் மனனம் அதெல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருந்தா கூட நிதித்தியாசனம் பத்தி கூட ஏதோ கேட்கறான், புரிஞ்சுக்கிறான், ஓ நிதித்தியாசனம் இதானு. பட் ஸ்டில் தேர் இஸ் எ லாட் ஆஃப் அவனுக்கு இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி அடைய வேண்டியது அடையல, நிற்க வேண்டிய இடத்துல நிற்கல. அப்படின்னா அது பொதுவாக சாதன சித்த சம்பத்திகள் 4 வேணும் இல்லையா? இது சங்கரர் நம்முடைய கருத்து. இது 4 சாதன சித்த சம்பத்திகளுக்குள்ள விவேக, வைராக்கிய அண்ட் முமுட்சுத்துவம் ரொம்ப ஈஸியா கிரகஸ்தர்கள் கூட பிராக்டிஸ் பண்ணி ஒரு லெவலுக்கு அவங்க அதுல வரலாம், முன்னாடி வரலாம். எதுக்கு இப்ப அது சொல்றேன் நான்? கிரகஸ்தனா இருக்கிறவனுக்கு சன்னியாசியா இருக்கிறவனுக்கு ஹவு டிஃபர்ஸ், என்ன டிஃபரன்ஸ், இது எப்படி எடுத்துக்கிறது? இப்ப இது விதிவாக்கியமா இருக்க. இங்க இது பூர்வபக்ஷிக்கு ரொம்ப ஏதோ ஃபன்னியா இருக்கு, அவன் ஆர்கியூ பண்றான். சங்கரர் அவன் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிஃப்யூட் பண்ணி அவர் எம்பசைஸ் பண்ணுவார். நமக்கு அப்போ பயம் வரும். நமக்கு கூட எப்போ இப்படி எல்லாம் சன்னியாசம் எட்டுதான் ஆகணுமா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோம். ஸோ ஆர்குமெண்ட் என்னன்னு பார்ப்போம். முதல்ல சாதனை 3 ஈஸி கிரகஸ்தனுக்கு. ஆனா சமாதிஷட்க சம்பத்தின்னு பரிபூர்ணமாக வச்சுக்கிறதுக்கு கிரகஸ்தனுக்கு பெரும்பாலும் கஷ்டம். கேட்டோம், எல்லாம் தெரிஞ்சிச்சு, எத்தனோ வாடி சொன்னாங்க, அப்படி எல்லாம் கேட்டா கூட ஏன்னா அதுல சமாதி சட்க சம்பத்திகள் தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு இருக்கு. எனக்கு மோட்சம் டிசைர் இருக்கு. கொஞ்சம் விவேகம் ஆத்மா அனாத்மா என்னன்னு கேட்டேன் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அந்த அளவுக்கு நான் விஷயங்களுக்குள்ள ஈடுபடல, கொஞ்சம் விட்ராவும் பண்ணிட்டேன். இதெல்லாம் வருது. சமாதி சட்க சம்பத்தில எங்க இருக்க நீ அப்படின்னு பார்த்தா இங்க கிரகஸ்தர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். இம்பாசிபிள்னு சொல்லல, கஷ்டம்தான். ஏன்னு சொன்னா கிரகஸ்தனுக்கு சொன்னாவே கிரகஸ்தா அப்படின்னு சொன்னாவே 2 விஷயங்கள், பாத்தியதா அப்புறம் விவகாரம். பாத்தியதா இங்கிலீஷ்ல டிரான்சாக்ஷன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். more responsibility, more you have to transact. சரியா? அப்ப என்ன ஆகும்? வேண்டிய அளவுக்கு குவாலிட்டி மைண்ட் அண்ட் குவான்டிட்டி டைம் இருக்காது. தொடர்ந்து பிருஹதாரண்யகோபனிஷத்து விடாம கேட்கணும். ஒரு மந்திரம் ஒரு சொல்றாங்கன்னா வர முடியலையே. யாருக்கும் கொஞ்சம் பேருக்கு அது என்னன்னு இல்லை, யாரும் என்ன குற்றம் சொல்ல. பட் யூ see the practically இது இப்படிதான் இருக்கும். இப்படி இருக்கும்போது am I really established in the truth? அந்த ட்ரூத்னு பத்தி அப்படி தெரிஞ்சுக்கிட்டு பெரிஃபெரியிலன்னு இருக்கானா? கிரகஸ்தனுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ். பொதுவாக சொல்லணும், கிளாஸ் முடிய போறதுன்னு சொன்னா இங்க நீங்க கொஞ்சம் பேர்னால பண்ண மாட்டேங்க. சப்போஸ் கொஞ்சம் 200 அப்படி எல்லாம் இருந்தா வச்சுக்கோங்க, எனி சார் ரெகுலரா வராங்க, ஏதோ கேட்கறாங்க, நல்ல டாபிக்ஸ் எல்லாம். ஆனா அந்த லாஸ்ட்ல இன்னும் முடிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சாவே நிதானமா புக்கு மூடு. சுவாமிஜின்னு பார்த்துட்டேன், பேனா கேப் வச்சிடும். சுவாமிஜின்னு பார்த்துட்டு பேக் எல்லாம் மடிச்சுக்கிறோம். ஏன்னா போகணும் அங்க கார், எங்க ஹஸ்பண்ட் நிக்கிறேன்னா
இல்ல இப்படி இப்படிதான் நிறைய வருஷங்கள் போயிடுச்சு. கேம்புக்கு போறோம். முன்னாடியே பிளான் பண்ணாச்சு. நாங்க என்ன ஃப்ளைட் இப்படி, நான் இப்படி போகணும். நான் இன்னைக்கே கிளம்ப வேண்டியிருக்கு. அப்புறம் நாங்க கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துட்டு போலாம்னு நினைச்சோம். எக்ஸாம்பிள்ஸுக்கு சொல்றேன். ஆர் யூ 100% committed without anything in the mind? கஷ்டம். But we feel satisfied ourselves. This subject சும்மா அப்படி ஒரு வாட்டி கேட்டு விடுறது இல்லை. அதான் சொன்னார்ல சின்மயானந்த Swamiji, I have gone through all the 10 Upanishads. Adishari, how many Upanishads gone through you? It's a lot of difference. எவ்வளவு ஆகும், என்ன டைம் என்ன, இது இப்படியே இருக்கும் இல்லையா? தப்புன்னு சொல்லலை, இல்லைன்னா எல்லாரும் அதே லெவல் இருக்காருன்னு சொல்லலை. பட் இது ஒரு இந்த மாதிரி என்ன கடைசியில் குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம், குவாலிட்டி மைண்ட். சப்போஸ் சன்னியாசன்னா, பட் அவங்கள கூட எல்லாம் பிளான் பண்ணி இது பண்ணி அது பண்ணி அப்படி இப்படி தானே சார் போடுறாங்க, போறாங்க, வராங்க தோணும். இப்போ இங்க பார்த்த அப்படி அவங்க பண்றதுனால அவங்களுக்கு நம்மளை ஒன்னா நினைச்சு கூடாது. கிரகஸ்தனா இருக்கும்போது நான் கிரகஸ்தனா இருந்தேன். ஹவு மச் ஐ எம் ஏபிள் டு வித்ட்ரா மை கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஆல் தட். அந்த தைரியம் இருக்கா? அந்த நிலைக்கு வருவோமா? இப்போ அதே வரத்துக்கு இருக்கானது சந்தேகமாக தான் இருக்குல்ல. பட் இது வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு போயிட்டு இருக்கிறோம். அதனால இது எப்படி செட்டில் பண்ணுறதுன்றீங்கன்னு அது அப்புறம் வரேன். நான் இன்னைக்கு முதல்ல ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போகணும். ஐ எம் டெல்லிங் த ஜென்ரல், த ரிக்குவயர்மெண்ட், த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி கிரகஸ்தா அண்ட் சன்னியாசி. சன்னியாசி வாட்ச் வச்சு டைம் இல்லை. கிளாஸ் 1 மணி நேரமா 2 மணி நேரமா. இப்போ சங்கரர் அந்த காலத்துல திக்விஜய யாத்திரையில பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி இப்படி என்ன இருந்தேன். அப்படி டைம் இல்லாம, டைமே ஃபீல் பண்ணாத அளவுக்கு அவரும் இருந்து எல்லாரும் இருந்து அப்படிதான் நடந்துச்சு இந்த மகா சரித்திரம். 3 hours ஹாஃப் டேனா நிறைய சொன்னா இல்ல சங்கர சரித்திரத்துல. இது சாயங்காலம் ஆரம்பிச்சு வடிகாலை ஆயிடுச்சு. ரமணர்கிட்ட நிறைய இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சாயங்காலம் அப்படி அப்படி எட்டுவோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் உட்காருவோம். அவரு வடிகாலே ஆனது கூட தெரியாது. அவர் பாட்டுக்கு அவர் அப்படியே கண்ணும் திறந்தே இருக்கார். அடியார்களும் அப்படியே எத்தனை பேருக்கு தூக்கம் வந்துச்சோ என்ன ஆயிடுச்சு. பட் they forgotten the time. அப்போ ஓரளவுக்கு கொஞ்ச நேரமாவது அந்த டைம் అనేది எடுத்து பக்கத்துல வச்சா தவிர நீ பியாண்ட் த டைம் நீ தெரிஞ்சுக்க முடியாது. உன்னுடைய நிலை பியாண்ட் த டைம். சரி, இதே போதும். இது எவ்வளவு பேர் அப்படின்னு மோர் எக்ஸ்ட்ராவர்டட்னஸ் இருக்கும். பட் இது சொல்லும் போது இங்க ஜெனரல் ரூல் இஸ் சந்நியாச இஸ் ரிக்வயர்ட். எக்ஸெப்ஷனல் ரூல் இஸ் இப்ப எல்லாம் தலைகீழ இருக்கும். இப்ப அப்படி சொல்லக்கூடாது சார், நீங்க இப்படிதான் மாற்று சொல்லணும். என்ன சங்கரர் ஒத்துக்க மாட்டார். சங்கரர் ஒத்துக்க மாட்டார். அவர் என்ன பெருசு இது உபனிஷத்துடைய இது பாரு. அவர் நான் சும்மா சொல்லுவாங்க. அவர் சினிமா சான்ஸ்கிரிட் சங்கராச்சாரிய சிலமாலோட காட்டிட்டாராம. நான் பார்க்கல, ஞாபகம் இல்லை. ஒரு இடத்துல புதிய ஆசம் நிறைய நிறைய காவி துணி எல்லாம் வச்சுக்குவாராம் எப்பவுமே. யாரு வந்தாலும் சரி எடுத்துக்கோ சந்நியாசம் போட்டுக்கோ காவியன்னு வரணும். மொட்டை அடிச்சு அடி மொட்டை. அவன் மேல அப்படி பிளேம் பண்றது கூட உண்டு. அவருக்கு மனுஷனா இருந்தா சன்னியாசி தான் என்ன அப்படி இல்லை. அப்புறம் அதிக அந்த அளவுக்கு எதுக்கு சார் சீரியஸ் எடுத்துக்கணும்னு சில பேர் கிருஷ்ணர் பாருங்க கிரகஸ்தா, அர்ஜுனன் பாருங்க கிரகஸ்தா இப்படி எல்லாம் சொல்லி சமர்ப்பிச்சுக்கிறோம்.
எப்போ நீ சர்வசங்க பரித்தியாகி ஆக போற, அட்லீஸ்ட் ஆந்தரிகமா அந்த நாள் வரும். அதனால ஆப்ளிகேஷன்ஸ் ஒன்னு இருக்காது. அதனாலதான் சந்நியாசம். ந மாதா ந பிதா ந பந்து, கோயிங் ரிசப்ஷனு ஃபங்க்ஷனு, திஸ் தட். ஹவு லாங்? சரி, எக்ஸெப்ஷனுக்காக கிருஷ்ணா ஜனகர்னு கிருஷ்ணரே சொல்றாரு. அது எக்ஸம்ஷன் எடுத்துக்கணும். ஜனகர் எல்லாம் பண்ணிட்டே இருந்தா அப்படி. ஆனா அவர் சொன்ன பதில் என்ன? சார், மிதிலா ராஜ்யம் எல்லாம் எரிஞ்சு போயிட்டு இருக்காரு. மிதிலா ராஜ்யம் மொத்தம் எரிஞ்சு போயிட்டு இருந்தா கூட எனக்கு ஒன்னும் ஆகலை என்னாரு. நீ சொல்லுவியா அப்படி? ஒரு ஃபோன் கால் வந்தா போதும், நமக்கு தெரியும். அது ஜனக். அதனால எக்ஸெப்ஷன் எடுத்துக்கிறது, ஜெனரல்லி ஃபோக்கஸ் ஆன் இட் அப்படின்னு எடுத்துக்கணும். இது ஜெனரலா பேசியிருக்கேன் நான். இப்போ லாஜிக் ஆரம்பமாகும். பூர்வபக்ஷி முதல்ல என்ன கேட்கிறான்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, எது தெரிஞ்சுக்கணும்? ஆத்மனை தெரிஞ்சுக்கணும். விதித்வா, இது மாதிரி ஜானாத விஜானாதி, ஆத்மான்னு தெரிஞ்சுக்கணும். ஆத்மா. ஆனா சந்நியாசம் விட்டுனது அந்த செகண்ட் ஹாஃப் அர்த்தவாதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அதனால சங்கரர் அதுக்கு பதில் கொடுக்கிறாரு. இவர் நல்ல, நீ சரியா புரிஞ்சுக்க மாட்டே, படிக்கல. ஒரே சமயத்தில் ஒரே ஆளுக்கு ஒரே இடத்தில் உபனிஷத் இந்த வேதம் எங்கமே கூட விதி அண்ட் அர்த்தவாத ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கவே கொடுக்காது. புரிஞ்சுக்கணும். ஒரே ஆளுக்கு ஒரே கால சமயத்தில் விதியும் அது அப்புறம் அர்த்தவாதம் இப்படி சொல்லாது உபனிஷத்து. அதனால இங்க நீ இப்ப சந்நியாசம் అనేది இங்க பிக்ஷச்சரியம் சரந்த் అనేది நீ அது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ என்ன ஆகும்? நீ சொல்லு, ஞானம் அண்ட் அஜ்ஞானம் இது ரெண்டு சேர்ந்து இருக்குமா? இருட்டு வெளிச்சம் சேர்ந்து இருக்குமா? அப்ப இது ரெண்டுமே ரெண்டு என்டையர் டயக்னல் இதா இருக்கிறதுனால ஞானம் அண்ட் கர்மா, அது அஜ்ஞானம், அது பிரவருத்தி, இது நிவೃತ್ತಿ. அதனால இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது அசம்பவம். அதுக்கு சங்கரர் ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. எங்கிருந்து? உங்க பேரு பூர்வ மீமாம்ச கர்ம காண்டத்திலே நீ கவனிக்கல. நான் உதாரணம் காட்டி கொடுக்கிறேன் உனக்கு, பாரு. அங்க ஒரு இடத்துல ஸ்ருத்ய புத்வா பக்ஷயந்தி అనేది ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது எது பத்தன்னா சோமயாகம் செய்யற சமயம், இடம். ஸ்ருத்யன்னு சொன்ன அர்த்தம் சோமரசத்தன்னி புடிஞ்சி எடுத்துட்டு, புத்துவான்னு சொன்னா அது ஹோமத்திலோ ஆகுதி பண்ணி, அப்புறம் அந்த மிச்சம் இருக்கிறது பிரசாதமா அது சாப்பிட வேண்டும். பக்ஷயந்தி அப்படி நீங்க சொன்ன இடத்துல இப்போ இந்த மூணுமே விதிவாக்கியங்களா இல்ல பக்ஷயந்தி யூ மஸ்ட் ஈட் இது மட்டுமே விதிவாக்கியமா? விதி சொல்லல எல்லா இடத்திலும். சுத்ய having extracted, putva having offered, you should eat. அப்போ அது சொல்லி செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது ஒரே இடத்துல வேதம் எங்கமே சொல்லல. ஒரே இடத்துல ஒருத்தனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, அப்புறம் என்ன ஆச்சு? அதனால இங்க இந்த மூணுத்துக்கும் நீ கமாண்ட்மெண்ட் அதான் எடுத்துக்கணும். யூ ஷுட் எக்ஸ்ட்ராக்ட். சோமலத்தனை கொண்டு நான் அப்படியே போட்டுடுவேன்.
சோமலத்துல இருந்து ரசம் எடுக்கிறதுக்கு மந்திரம் இருக்கு, டைம் இருக்கு, ப்ரொசீஜர் இருக்கு. நீ எப்படி இருக்கு எல்லாம் இது மந்திரம். அப்படி தவிர சும்மா எனக்கு புடுங்கிட்டு வந்துடுவேன், புடுங்கிட்டு அது போட்டு அப்படி இல்லை. அப்ப இங்க கூட ஒரு இடத்துல ஷுட்ன்னு சொன்னா கூட விதி வாக்கியம் இந்த பாருங்க 3 ஆக்ஷன்ஸ் 4 ஆக்ஷன்ஸ் ஒருத்தங்க சொல்லும் போதும் அது எல்லாத்தையும் ஷுட் உபயோகப்படுத்த வேண்டியதில்லை. ஒரு இடத்துல விதி வாக்கியம் வந்தா விதி சொன்னாவே அது அப்ளை டு த ஆல் அந்த விதத்துல. ஸோ ஐ திங்க் எக்ஸ்ட்ராக்ட் யூ ஷுட் ஆஃபர். நான் ஆஃபர் பண்ணாம சோமரசம் வேறு, அது ஒரு டைப் ஆஃப் அதமா தெரியல, நமக்கு தெரியாது. அது அப்புறம் குடுகுடு நான் நிறைய குடிச்சுடுவேன்னா அது எவ்வளவு குடிக்கணும், எவ்வளவு குடிக்கணும். ஆகுதி பண்ணாம குடிக்கூடாது. யூ ஷுட் ஆஃபர், தென் யூ ஷுட். ஷுட் ஒரு வாட்டி தானே உபயோகப்படுத்தப்பட்டது. இங்க நீங்க இது அப்படி இல்லைன்னு நீ சொல்ற, ஆனா நீ சொல்றது தவறு. சரி, 3வது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இவன் இப்போ லாஜிக்கலா அப்படி சொல்லிட்டான், சங்கரர் சொன்னா அங்க இல்லை. இப்போ கிராமட்டிக்கல்லா இவனு சொல்ல பாக்குறான். கிராமட்டிக்கல்லா பாருங்க அங்க தப்பு இருக்கு அப்படின்னு காட்ட போறான். இவனுக்கு எப்படி ஆவது கிரகஸ்தனா இருக்கணும், சன்னியாசம் பயம் வேண்டாம். என்னன்னு சொன்னா இங்க பாருங்க, பிரசன்ட் டென்ஸ் கிரியாபதம் உபயோகப்படுத்தப்பட்டது. சரந்தி போறாங்க, பிக்ஷை எடுத்துக்கிட்டு போறாங்க. அங்க வர்த்தமான காலம் பிரசன்ட் டென்ஸ் தான் சொல்லிருக்கு. அப்படி என்ன இருந்த நிலைன்னு டிரான்ஸ்லேட் பண்றது. பிக்ஷச்சரியாம் சரந்தி. அது விதியா இருந்துச்சுன்னா சரேத் சரித்தவ்யம் அப்படின்னு அந்த பொட்டென்ஷியல் மூடு விதி உபயோகப்படுத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றான். அதுக்கு சங்கரர் நீ கோட் பண்ணி இதெல்லாம் சொன்னேன், நான் சொல்றேன் பாரு. உங்க பூர்வ மீமாசத்துல ஒரு இடத்துல ஔதும்பரஹ யூபஹா பவதி అని ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது என்ன அர்த்தம்னா, யூபஹான்னா கம்பம், యానిమల్ సాక్రిఫైస్ యజ్ఞం யாகத்துல வேதத்துல சொல்லப்பட்டிருக்க சார், அதெல்லாம் கேட்காதுங்க. இப்போ ஆனிமல் சாக்ரிஃபைஸ் உதும்பர விருட்சத்தினால செய்யப்பட்ட மரத்தினை நட்டி அந்த கம்பத்துக்கு நீ இந்த பசுமாடுன்னு கட்டணும். ஔதும்பரக விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பகவான் வரும், உதும்பரகன்னு பேர் அங்க வரும். உதும்பரன்னா பீப்பிள் என்ன சொல்லுவாங்க, உதும்பர ட்ரீ, அது ஔதும்பரக. சரி, யூபகா சொல்லி பவதி, இது கூட சும்மா கேஷுவலா பிரசன்ட் டென்ஸா சொல்லியிருக்கே, வர்த்தமான காலமாவே இல்ல. தத்யா ஜுஹோதி, தயிர்னால ஹோமம் பண்ணிடும். ஹோமம் ஜுஹோத்தின்னு பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி இந்த ஜுஹோதி அப்புறம் பவதி இது எல்லாமே வர்த்தமான பிரயோகமா தானே இருக்கு. ஆனா நீ அதை விதியா பாவிக்கிற இல்லையா? அப்போ நீ அது விதியா பாவிக்கும் போது இங்க பிக்ஷாச்சரியாம் சரந்தி అనేది வர்த்தமான காலமா இருந்தாலும் why we can't take it as a commandment? ஸோ 2 ஆர்குமெண்ட் ஆச்சு. அடுத்தது 4வது ஆர்குமெண்ட் ஓகே, போன வாரம் கிளாஸ் இல்லாதனால நான் எடுத்துட்டு என்ன டாபிக் பெண்டிங், 2 more points only. அடுத்த பாயிண்ட் இவனு சரி திரும்பி ஸ்ருதிக்கு உள்ள வரான். ஸ்ருதியில பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியே ஒரு இடத்துல இந்த சந்நியாசம் எடுத்துட்டா கூட பூனல் தூக்கி போடக்கூடாது, குடிமை எடுக்கக்கூடாது, அப்புறம்
கர்மங்கள சிலது பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கே அப்படின்னு சொல்றான். எஸ், சொல்லிருக்கு. யாருக்கு சொல்லிருக்கு? எனக்கு தெரியும் எங்க சொல்லிருக்கேன்னு. ஆனா அதே ஸ்ருதி மறுபடியும் சொல்றது, இந்த சந்நியாசி இவன் இன்னொருத்தன், அவனுக்கு புனல், விமை, அப்புறம் இந்த எந்த கர்ம காண்டையும் பிராக்டிஸ் எதுவுமே இருக்காது அப்படின்னு அதையும் சொல்லிருக்கேன். நீ சொல்றது என்னன்னா, நீ வந்து திரிதண்டி சந்நியாசி అని அதை பத்தி பேசுற நீ. இப்படி இருக்காங்க திரிதண்டி சந்நியாசின்னு. சந்நியாசத்துல பல வகை இருக்கு. நம்ம பொதுவா வித்வத் சந்நியாசம், விவிதிசா சந்நியாசம் பேசுவோம். பட் தேர் ஆர் சோ மெனி அதர் வெரைட்டி. முக்கியமா அந்த துவைத்தத்துல இருந்து வந்தவங்களை பார்த்தீங்கன்னா சந்நியாசி இருப்பாங்க. அப்புறம் தண்டம், திரிதண்டம் ஏதோ வச்சுக்குவாங்க. அப்புறம் அவங்க வந்து பாராயணம் பண்ணுவாங்க, உபாசனை பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பூனலும் வச்சுக்கிறான். தட் இஸ் ஆல் அபவுட் திரிதண்டி சந்நியாசி. அவன் உபாசனை பண்றான், பாராயணம் பண்றான் அப்படின்னா உனக்கு புரிய வேண்டாமா? அவனை வந்து பிரம்மலோகம் போறதுக்காக தான் அவனோட சந்நியாசம். அந்த சந்நியாசம் ஸ்ருதியை சொல்லியிருந்தா கூட இவன் கர்ம காண்டத்துல இருந்து எப்படின்னு உபாசனைல வந்து அப்படி பிரம்மலோகத்துக்கு போவானா, கிரமமுத்துலானே உத்தேசம்னு சொல்லியிருக்கேன். ஆனா நாங்க வேற நாங்க பேசுறது சப்போர்ட் இது என்னன்னா, இது மோட்சத்தை ஆசிக்கிற சந்நியாசி. அப்போ இவனுக்கு ஞானம் முக்கியம்னால திரும்பி கர்ம எங்க இருக்கும் இவனுக்கு? கர்ம இருந்தா அது தடம் தானே, பந்தம் தானே, திரும்பி ஆப்போசிட் ஆகுமே அப்படின்னு சொல்லி சொன்னாரு சங்கரர். சரி, எனக்கு தெரியும் இது எப்படி சால்வ் பண்றதுன்னு. உன்னோட பிரச்சனை என்ன? இப்போ ரெண்டுமே உபனிஷத் சாஸ்திரமே ஸ்ருதியே சொல்லியிருக்கே அப்படின்னா, எங்க ஸ்ருதியே ரெண்டு விதமான ரெண்டு விஷயம் சந்நியாசம் எல்லா கைட்டும் ஒண்ணுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றது, இன்னொரு இடத்துல வச்சுக்கணும்னு சொல்றது. இது எப்படி கன்சைல் பண்ணணும்னு சொன்னா, எப்போ அந்த மாதிரி ரெண்டு வெத்திரேகமா இருக்கிற போல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தா அது ஒரே இடத்துல வரல. அந்த வந்த இடம் வேறு, அது சொன்னது ஆளு வேறு, இது சொன்னதுக்கு ஆளு வேறு. தர்க்கத்தின் லாஜிக்னு உபயோகப்படுத்தணும் அங்க. சரியா? அப்போ அதுல எந்த தர்க்கம், இது ரெண்டுத்துல எதுக்கு அந்த தர்க்கம் ரொம்ப சப்போர்ட் பண்றதோ அந்த பலமான தர்க்கத்தினை எடுத்து நம்ம அது ஏத்துக்கணும். அதனால இது சொல்லி இப்போ பிருஹதாரண்யக உபனிஷத்துல பார்த்தா ஒரு இடத்துல சொல்லியிருக்குல்ல, அந்யாசா வான்யா அகம் அஸ்மீதி ந ச வேத. நான் தவிர வேறே அது இருக்கு, இது இருக்கு, அந்த தேவத்தில் இருக்கா, இந்த தேவத்தில் யாரும் ஒருத்தனும் நினச்சிக்கிட்டே இருக்கிறானோ அவனுக்கு ஒன்றும் தெரியல. அது மட்டுமா, நிறைய எக்கச்சக்கமா பிரம்மவித் பிரம்மைவ பவதி. ஓகே, அதுக்கப்புறம் மிருத்யுர் தரதி சம்சாராத், நாரத சாந்தோக்கியன்ல மிருத்யோஹோ மிருத்யுர் ஆப்னோதி. இது ய இஹ நானேவ பஷ்யதி. யார் இங்க நிறைய துவைத்தம் பார்க்கறானோ அவன் மிருத்யுல ஒன்று மிருத்யுக்கு போவான். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்கு. எங்காவது ஸ்வர்க்கம் பத்தி இதெல்லாம் ஸ்துதி பண்ணிருக்கே அப்படின்னு சொன்னா அது சொல்லியிருக்கேன்னா அது ஸ்துதி. அது தவிர அங்க மெயின் வந்து ஸ்வர்க்கத்தினும் ஸ்துதி பண்ணணுமே, உபாசனలో பிரம்மலோகம் ஸ்துதி பண்றது. பட் இட் இஸ் நாட் அல்டிமேட். ஸ்ருதியுடைய அபிப்பிராயம் அது இல்லை அப்படின்னு சொல்லி இது நீ பண்ணணும். அது நான் ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன், சரியா? இல்லைன்னா அது நிறைய சொல்லுவார். கடைசியில 4 சொல்லிட்டேன். அடுத்தது வந்து பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னா, கடைசி பாயிண்ட், இந்த பிக்ஷான வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, ఇది కూడా ஒரு ரிச்சுவல் தான். பிக்ஷா అనేది కూడా ரிச்சுவல் தான், சாப்பிட்றது అనేది. ஏன்னா அப்போ அது ரிச்சுவல்னால நீ அது வந்து சுத்திப்படுத்திட்டு அப்புறம் ஜலம் புரோக்ஷணம் பண்ணி, சரியா, அப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி
அப்போ இங்க அதையும் ரிச்சுவல் தவிர ஆஹ், அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ரிச்சுவல் இது, மந்திரம் சொல்லணும். மந்திரம் சொல்லணும்னா சுத்திப்படுத்தணும்னா உபவீதம் இருக்கணும், பூனல் இருக்கணும். அதனால அப்போ சாப்பிடுறது అనేది கூட ஒரு ரிச்சுவல் தானே அப்படின்னு சொல்றான் சங்கரர். இன்னும் பிக்ஷா అనేది ரிச்சுவல் இல்லை. அப்புறம் பிக்ஷா అనేది பிக்ஷை சாப்பிட்றதுக்காக கமாண்ட்மெண்ட் இல்லை இந்த உபனிஷத்துல. பிக்ஷா இஸ் நாட் பிக்ஷை எடுத்து சாப்பிடு. பிக்ஷான்னு என்ன இவன் என்ன சொல்ல, சாப்பாடுன்றான். சாப்பிடு, கமாண்ட்மெண்ட் இல்லை. சொல்லுங்க, சாப்பிடவனை யாராவது கமாண்ட்மெண்ட் கொடுக்கணுமா? எப்படியோ ஓடி போய் வரைச்ச திருட்டுத்தனமாவது போய் சாப்பிடுவானே. பசிக்கு தாங்கல என்ன, யாருக்கு சாப்பிடணும் అనేది கமாண்ட்மெண்ட் அது சொல்லணுமா உபனிஷத்து, வேதம்? அப்போ இங்க பிக்ஷாச்சரியாம் சரந்தன்னா பிக்ஷை எடுத்துட்டு சாப்பிடணும்னு சொன்னா குக்கிங்கு, கேஸு, வீடு வாசல் வச்சு காது. அப்புறம் அதுக்கான கல்யாணம் பண்ணிட்டு அதுல இதெல்லாம் இருக்குல்ல. அதனால பி ஆஸ் எ ஃப்ரீலான்ஸ் பேர்ட். அப்போ இங்க பிக்ஷச்சரியாம் சரந்த் అనేది இட்ஸ் டாக்கிங் டெல்லிங் அபவுட் சந்நியாசந்தா. ஸோ இப்படி 4 வகையா ஸ்ருதி மூலமாகவும் கிராமட்டிக்கல் பார்த்தாலும் எந்த விதமா பார்த்தா கூட இது சந்நியாசந்தா குறிக்கிறது அப்படின்னு. மேபி ஃபைனல் கன்க்ளூஷன் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டு ஹவு டு அப்ளை అనేది இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? இது ஜெனரல் ரூல்னு சொல்றீங்க, ஆனா எக்ஸெப்ஷனல் தானே. யாரோ லட்சத்துல ஒருத்தர் சன்னியாசியம் ட்ரெஸ்ஸுக்கு ஆவி போட்டு போயிட்டு அப்படின்னு வில் சார்ட் அவுட் தட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, பட் திஸ் இஸ் வாட் சாஸ்திரா Shankara established that sannyasam also given as a commandment. Okay. Om Purnamadah Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavasishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Gurubhyo Namaha. Harihi Om. Hari Om Tat Sat.